السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. صدق الله العلي العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கே. எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகை பற்றியும் அவர்களின் அந்த வருத்தங்கள், அதாவது முஃமின்களுக்கு அவர்கள் உம்மத்தினர்களுக்கு ஏதாவது ஒரு சிரமம் துன்பம் வந்துவிட்டால் எந்த அளவிற்கு வருத்தத்தில் ஆழ்ந்து விடுகின்றார்கள், அந்த மக்களை எந்த அளவுக்கு கருணை உள்ளவர்களாக கிருபை உடையவர்களாக பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி அல்லாஹ் தஆலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான். லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், முஃமின்களே நிச்சயமாக உங்களிலிருந்தே ஒரு தூதர் உங்களிடம் வந்திருக்கிறாங்க. அசீசுன் அலைஹி மா அனித்தும், நீங்கள் துன்பத்திற்குள்ளாகிவிட்டால் அது அவர்களுக்கு என்ன செய்கின்றது? மிக்க வருத்தத்தை கொடுக்கின்றது. ஹரீசுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம், உங்கள் நன்மைகளையே அவங்க என்ன செய்கிறாங்க? பெரிதும் விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ரഊஃபுர் ரஹீம், இன்னும் முஃமின்கள் மீது மிக்க கண்ணியம் கருணை கிருபை உடையவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நற்குணங்கள் பற்றி அழகான முறையில் குறிப்பிட்டு காட்டுகின்றனர். அதாவது மக்களின் குணங்களையும் விவகாரங்களையும் சீர்படுத்துவதும் அவர்களுக்குள் இருக்கும் தீய குணத்தின் வேறுகளை பிடுங்கி எறிவதும் நற்குணங்களை உருவாக்குவதும் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நோக்கமாக இருந்து இந்த சமுதாயத்திற்கு மத்தியில் நற்பண்புகளையும் நற்குணங்களையும் உருவாக்கினார்கள் என்பதுதான் நமக்கு வரலாறு சொல்லக்கூடிய ஒரு பாடமாகவும் இல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனும் அழகான முறையில் குறிப்பிட்டு காட்டுகின்றார். ஹஸ்ரத் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிப்பாங்க. முஅத்தா மாலிக் என்ற நூலில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம். அவங்க சொல்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னை யமன் தேசத்திற்கு, யமன் நாட்டிற்கு கவர்னராக அனுப்பக்கூடிய அந்த வேளையில் நான் என்ன செஞ்சேன்? என்னுடைய வாகனத்தில் கால் வைக்கும் பொழுது, யா முஆத் பின் ஜபல், ஓ முஆத் பின் ஜபலே, மக்களிடம் நீர் நற்குணத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதாக ஆணையிட்டார்கள் அப்படிங்கிறத முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க. ஆக எந்த நிலையிலும் ஒரு சமுதாயத்துக்கு ஒரு தலைவராக போகக்கூடியவங்க, ஒரு சமுதாயத்திற்கு கவர்னராக செல்லக்கூடியவங்க, ஒரு ஆட்சியாளர் என்ன செய்யணும்? அந்த மக்களிடத்துல நற்குணத்தோடு நல்ல கருணையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு அழகிய உபதேசத்தை இந்த சமுதாயத்திற்கு செய்தது மட்டுமல்லாது, அந்த சமுதாயத்துக்கு மத்தியிலும் என்ன செஞ்சாங்க? அழகான வாழ்க்கை வாழ்ந்து காட்டினார்கள் அப்படிங்கிறது தான் நமக்கு சொல்லக்கூடிய வரலாறு. சுனன் அபுதாவுத் என்ற நூலில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அங்க அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறியதாக. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, தோழர்களே, யாரும் யாரை பற்றியும் என்னிடத்துல எந்த ஒரு குறையும் சொல்ல வேண்டாம். ஏன்னா நான் உங்கள் அனைவரையும் தூய்மையான உள்ளத்தோடு சந்திக்க விரும்புகின்றேன். அதனால உங்களில் யாரும் யாரை பற்றி என்னிடத்துல எந்த ஒரு குறைகளையும் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற ஒரு அழகிய பண்புகளை உருவாக்கியவர்கள் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதையும், மேலும் முஸ்னத் அஹ்மது என்ற நூலில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவ்வாறு சொல்வாங்க, நற்குணம் என்பது வளர்ச்சியாகும், அதே போன்று துர்க்குணம் என்பது அழிவாகும், அழிவை தரக்கூடியதாகும். அதே போன்று உபகாரம் என்பது
ஆயுளை அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கும். நாம் எந்த அளவுக்கு உபகாரம் செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய ஆயுள்கள் என்ன செய்யும், அதிகமாகக்கூடியதாகவும், தர்மம் என்பது தீய மரணத்தை விட்டும் நம்மை தடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு அழகிய பண்புகளை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உருவாக்கி காட்டி, ஒரு முஸ்லிம் சமுதாயம் பிற சமயத்தவர்களிடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு அழகிய நற்பண்புகளையும் நற்குணங்களையும் உருவாக்கியவர்கள் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதை ஒரு ஹதீஸ் நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. ஒரு முஸ்லிமும் ஒரு யூதரும் ஒருவரை ஒருவர் என்ன செய்றாங்க, விவாதித்து கொண்டு திட்டிக் கொண்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல அந்த முஸ்லிம் ஒரு வார்த்தை சொல்றாங்க, உலகத்தார் அனைவரை விடவும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மேன்மையை அளித்த அல்லாஹ்வின் மீது ஆணையாக, சத்தியமாக அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அந்த யூதர் என்ன செய்றாரு, இவ்வாறு சொல்றாரு, உலகத்தார் அனைவரை விடவும் மூசாவுக்கு மேன்மையை அளித்தவன் மீது சத்தியமாக என்று சொல்லிவிட்டாங்க. அதை கேட்டவுடன் அந்த முஸ்லிம் என்ன செய்றாங்க, கோபம் அடைந்தவர்களாக கையை ஓங்கி அந்த யூதரினுடைய முகத்துல அறைந்து விடுகின்றார்கள். அந்த யூதரும் போய் என்ன செய்யறாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் போய் நடந்த விஷயத்தை சொன்னவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த முஸ்லிமை அழைத்து வர சொல்லி அவரிடம் அது பற்றி கேட்டாங்க. கேட்டுட்டு அந்த விபரத்தையும் அவரும் அந்த முஸ்லிம் என்ன செஞ்சிட்டாங்க, நபி தோழர் அவங்க சொல்லிட்டாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மூசாவை விட என்னை சிறப்பாக்கி முதலிடம் தந்து உயர்த்தி விடாதீர்கள். என்ன ரொம்ப உயர்த்தி என்ன செஞ்சாதீங்க, பேசிடாதீங்க. ஏன்னா மக்கள் அனைவரும் நாளை மறுமை நாளில் மூர்ச்சையாகி விடுவார்கள். அனைவரும் என்ன செய்வாங்க, மூர்ச்சையாகி விடுவாங்க, இறந்துருவாங்க. நானும் அவர்களுடன் இறந்து விடுவேன், மூர்ச்சையாகி விடுவேன். நான் முதலாக மயக்கம் தெளிந்து எழுந்தவுடன் அப்போது நான் என்ன செய்கிறேன், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹுடைய அரிஷின் ஓரத்தை பிடித்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில நான் என்ன செய்கிறேன் பார்த்தேன். மக்களோடு சேர்ந்து அவர்களும் மூர்ச்சையாகி பிறகு எனக்கு முன்பாகவே மயக்கம் தெளிந்து இருப்பாரா அல்லது அல்லாஹ் அவருக்கு மட்டும் விதிவிலக்கு அளித்திருப்பானா என்று எனக்கு தெரியாது. ஆகையினால நீங்க என்ன உயர்வாக்கி அவங்கள தாழ்த்தி விடாதீங்க. நான் எந்த நிலையிலும் தவாலு பணிவோடு இருக்கணும்னு நான் நாடுறேன் அப்படிங்கிற அடிப்படையில் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய நற்குணத்தை அங்கே வெளிப்படுத்தி காட்டினார்கள் அப்படிங்கிறத இந்த ஹதீஸின் மூலமாக நம்ம பார்க்குற அன்பானவர்களே. ஆக இந்த உலகத்தில் எந்த நிலையிலும் நம்மை உயர்ந்த நிலைமையில் நம்ம பிறர்கிட்ட நம்ம காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி வாழாமல் நற்குணத்தோடு வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு அழகிய உபதேசத்தை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு உபதேசித்து காண்பிக்கிறாங்க. அப்படிப்பட்ட நற்குணத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.